श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद्भगवद्गीता 16வது அத்தியாயம் 19வது श्लोकम्। श्री भगवानुवाच तानहं द्विषतः क्रूरान् संसारेषु नराधमान् क्षिपाम्यजस्रमशुभान् आसुरीष्वेव योनिषु भगवान श्री कृष्णर अर्जुनन கிட்ட விவரிக்கிறார். ஆசுரி குணங்கள் இருக்கிற மக்கள் லோகத்தில் எப்படி பிரவர்த்திப்பாங்க அப்படின்னு பல ஸ்லோகங்களில் பல விதமாக விவரிச்சிட்டு வர்றாரு. கடந்த வகுப்பில் நம்ம இந்த 19வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட क्रूर स्वभावம், ரொம்ப செல்ஃபிஷ் மென்டாலிட்டி, ரஜோகுண தமோகுண स्वभाவம் இருக்கிற, போக புத்தி இருக்கிற அப்படிப்பட்ட மக்கள் அவங்களன்னு நானும் அவங்க கர்மானுசாரமாக அவங்களனே நரக்கத்தில் அனுப்புவேன், நரக்கத்துக்கு அனுப்புவேன். ஏன்னா அவங்க லோகத்தில் நல்லவங்களனே தெய்வ பக்தி இருக்கிறவங்களனே வெறுக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, சாஸ்திரத்தினே அவமானப்படுத்துகிறாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன அவமானப்படுத்துகிறாங்க. அதுதான் தான் த்விஷதः. அவங்க எல்லாரும் எப்படின்னா இப்படி என்ன துவேஷிக்கிறாங்க, சாஸ்திரத்தினே துவேஷிக்கிறாங்க, பக்தாளு மகாத்மர்கள் ஆஸ்திகர்களையும் துவேஷிக்கிறாங்க. அதை பற்றி புஸ்தகம் எழுதுகிறாங்க. இந்த நாஸ்திகர்கள் கூட மந்த்லி வீக்லி மேக்சினில் வச்சுருக்காங்க. இதே வேலை அங்கே அவங்களுக்கு என்ன மட்டத்தில் எந்த சுவாமியாரை பற்றி என்ன எழுதலாம், அவ்வளோ பிரச்சாரம் நடக்கிறது. அவங்கள எல்லாரும் பற்றி சொல்கிறேன். என்ன பண்ணுவேன், क्रूरமான அசுபமான பாவனை இருக்கிற இப்படிப்பட்ட மனுஷர்களையே ரொம்ப நீச்ச சுபாவம் இருக்கிற மனுஷர்கள் திருப்பி திருப்பி அவங்கள மறுபடியும் அந்த லோயர் யோனிஸில் பிறக்கிற மாதிரி. அப்படின்னா முதல் அசுர சுபாவம் இருக்கிற வீட்டிலே பிறப்பான். ஓகே, பிறந்த அங்கே முதல்லேருந்தே கொலை குத்தல் அடி தடி. சின்ன வயசுலேருந்தே இப்படி வீட்டில் டெய்லி இப்படி ஆடு மாடு கோடி எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டே பார்த்து இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு உயிர் எடுக்கிறது ஏதாவது பயம் இருக்குமோ, அப்படி ஒரு கூட்டம் இருக்கான். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்து பழக்கமாகி போயிடுச்சு. அதனால் அப்படிப்பட்ட இடத்துலையே இல்லை. அதுக்கப்புறம் क्रूर மிருகங்களாக இருக்கிற மாதிரி செய்வேன். ஓகே,
क्रूर மிருகங்கள் இருக்கு, இந்த மாம்சம் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக இருக்கிற புலி, நரி, கரடி எல்லாம் மாதிரி பண்ணுது. இல்லை தேள், பாம்பு, இதெல்லாம் யாருக்கும் அது பிடிக்குமா? தொட பிடிக்காது, பார்க்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஜென்மம் வரும். ஏமாந்து போகக்கூடாது, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ அசால்ட்டாக இருந்தோம்னா அப்படிப்பட்ட ஜென்மம் பல்லி. ஏதோ நாய் போனேன்னா பரவாயில்ல, அது ஏதோ வீட்டில் வச்சுட்டு பெட்டு மேலே படுக்க வைக்கிறாங்க சார். அந்த நாய்க்கு இருக்கிற செலுகு அப்போ பார்க்கணும். ஒரு இடத்துல காலையில் காட்டுக்கு பின்னாடி போக மாட்டான், டாகுக்கு பின்னாடி போவான். அந்த காலத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அந்த உங்கள் ஊரில், உங்கள் கிராமத்தில், உங்கள் வீதியில், தெருவில் அங்கே ரொம்ப மந்த புத்தி இருக்கிறவன் அரணிக்கர் போட்டு சுற்றுவான். 25-30 வயசு வந்தால் கூட பார்த்துருப்பீங்களா? ஒரு ஊரில் ஒரு இடத்துல ஏதோ கடையில் ஏதோ வேலை செஞ்சுட்டுப்பான். பாப்பா மந்தம் புத்தி, பேசுறது ஒரு சரி இருக்காது, கொஞ்சம் மென்டல் அப்படி இருப்பான். ஆனால் வேலை பண்ணிட்டு இருப்பான். பார்த்தீங்களோ அரணிக்கர். இப்போ என்னோட எல்லோரும் பர்முடஸ் அரணிக்கர் போட்டு இல்லை அப்படின்னா எல்லோரும் மந்த புத்தி தான். ஆஃபீஸர் ரிட்டையர்டு, படித்தேன் அப்படியே போட்டுட்டு கோயிலுக்கு போவான், ஊரெல்லாம் சுற்றுவான். இது கதை. இப்படிப்பட்ட யோனிகளுக்குள்ள இந்த சம்சாரத்தில், உலகத்தில் மறுபடியும் அவங்க அப்படியே அதிலேயே கஷ்டப்படன்னு சொல்லிட்டு, நானும் எனக்கு அவங்கள மேலே ஒன்றும் கோபம் கிடையாது. எனக்கு எல்லாரும் சமம். அவங்க செஞ்ச கர்மத்தினால அவங்க நினச்சிக்கிறாங்க நான் செஞ்சது யாருக்கும் தெரியாது, கடவுளை கூட தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா? யாரும் தப்பிச்சுக்க முடியாது. அப்படி கர்மத்திலிருந்து அவங்க செஞ்ச கர்மத்திலிருந்தே யாருமே தப்பிச்சுக்க முடியாது. அதனால அப்போது யார் பார்க்குறான், யார் அது கரெக்டாக ஏது, யார் கரெக்டாக கொடுக்குறான்னா நான் தான் பண்ணுறேன்றார். இந்த சத்தியம் பண்ணும், அந்த தர்மம் பண்ணும், அந்த இயற்கையே பண்ணும். இயற்கை, சத்தியம், தர்மம், கடவுள் எல்லாம் ஒன்று தான், வேறு வேறு கிடையாது. பதங்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மேலும் 20வது ஸ்லோகத்தில் ஆசுரீம் யோனிமாபன்னாஹ மூடா ஜன்மனி ஜன்மனி மாம ப்ராப்யைவ கௌந்தேய ததோ யாந்த்யதமாம் கதிம். மேலே பேசின விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் உறுதியாக மறுபடியும் சொல்கிறார் பகவான். என்னாகும் இவங்களுக்கு? இப்படிப்பட்ட அசுர ஜன்மங்கள் யோனிகளுக்குள்ள பிறந்து அப்புறம் எப்படி கீழே போகிறான், புழு பூச்சி வரைக்கும் போய் எப்படியோ பிறக்கிறானா. இப்படி ஆசுரிம் யோனிம் ஆபன்னாக, இப்படிப்பட்ட மனுஷ ஜென்மம் இருக்கும்போது அதை உபயோகப்படுத்திக்காம வீணா பண்ண இவனு அந்த அசுர ஜன்மனி ஜன்மனி அப்படின்னா மறுபடியும் இந்த சக்கரத்தில் சுற்றிட்டு இருப்பேன். ஏதோ மறுபடியும் சட்டு நான் ஒரு ஜென்மக்கு அப்புறம் நடுவில் பரவாயில்ல, அப்புறம் மனுஷ ஜென்மம் வரும், அப்படி வராது. அப்படி வராது. வெரி 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 ரேர், அத்தியுதம், அதி ஆச்சரியம் மனுஷ ஜென்ம கிடைக்கிறது. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். ஜீவராசிகளுக்குள்ள மனுஷ ஜென்ம அதி துர்லபம். அதனால ஜென்மன் இந்த மூடாக, பகவானுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். பல இடத்துல மூடாக விமூடாகன்னு சொல்லுவார். அப்போ
விமூடானானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞானசக்ஷுஷः 15வது அத்தியாயத்தில் வேறு இடத்துல கூட விமூடா விமூடா ரொம்ப சூப்பர் முட்டாள். அப்படி பல வாட்டி சொன்னால் கூட நமக்கு கொசு கடிச்ச மாதிரி கூட இல்லை. அவிவேகிகள் இவங்க, அவங்களுக்கா தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். என்ன ஆயிடுது இவங்களுக்குன்னா, என்ன அடியாமே மாம் ஏவ அப்பிராப்பிய அப்படின்னா அவங்களுக்கு மோட்சத்துக்கு வழியே இல்லை. என்ன தர்மம் இல்லை, தர்மம் இல்லைன்னு மோட்சம் எங்கே வரும்? எங்கே மாட்டிக்கிட்டாங்க அவங்க? அர்த்தம் காமம், ஓகே, பணம் போகங்கள், பணம் போகங்கள். அதனால் அப்பிராப்பிய மாமேவ, அவங்க எனக்கு எவ்வளவோ, நான் அவங்களுக்குள்ளே இருந்தால் கூட நானே ஆத்மாவா, ஆனால் அவங்க எவ்வளவோ தூரமாக இருக்காங்க. ஓகே, அப்படி இருந்து அப்பிராப்பியமாமன்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, என்னால் உபதேசிக்கப்பட்ட நிர்தேசிக்கப்பட்ட அந்த உன்னதமான மோட்ச மார்க்கத்துக்கு அவங்க வரத்துக்கு சான்ஸே இல்லை. அந்த ஹைவேக்கு வர முடியாது. அவங்க எங்கோ டிராஃபிக்கில் சிக்கிக்கிட்டாங்க. பெரிய சிட்டிஸில் பகு கஷ்டம் ஊர் வெளியில் போகிறதுக்கே. அந்த ஏர்போர்ட்டு ஊர் வெளியில் கட்டுவான், அங்கேருந்து ஊருக்குள்ளே போகிறதே பகு கஷ்டம். இப்போ அதுக்கு ஸ்பெஷலாக சில ஊரில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு தனியாக ஒரு பாலம், அது மேலே என்ன போர்டு இருக்குன்னு தெரியுமா? லெஸ் தேன் 80 கிலோமீட்டர்ஸ் யூ ஷுட் நாட் கோ. 80 கிலோமீட்டர் கம்மி போகக்கூடாதுன்னு இருக்கும். முன்னாடி அவனுக்கு கொஞ்சம் அப்படி பிரேக் போட்ட பின்னாடி இருக்கிறவனு தூரம் இல்லாமல் வந்தான்னா எல்லாமே பட்ட 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 அந்த சீட்டு பேக் இப்படி வச்ச ஒன்று விழுந்து எல்லாம் விழுணுமே அப்படி வச்சுக்கோம். என்ன வேகமாக போகணும், அது எவ்வளோ கட்டிட்டான். நான் ஹைதராபாத்தில் பார்த்தேன், நீங்கள் வேறு எங்காவது பார்த்துருக்கலாம். அதனால் என்ன, நான் உபதேசிக்கிறேன், நான் சொன்ன அந்த சன்மார்க்கத்துக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. சன்மார்க்கம் அப்போ சொல்லி மாம் ஏவ யான். அப்புறம் என்னாகும், என்னடியில் யாந்தி ததக அதமாம் கதிம் கௌந்தேயா ஏ அர்ஜுனா. அதனால் நல்ல மார்க்கத்தில் வரலன்னா என்ன, குறுக்க எங்கே போயிட்டு இருப்பான், சின்ன கொந்து சந்தில். அப்படியே கொந்து சந்தன்னா இந்த தேலு பாம்பு பல்லி கசு கசு ஆடு மாடு ஏதோ ஒன்று. இந்த விஷயம் ஸ்லோகம் அதே தான், அவ்வளோ சொல்கிறார். ஒரு சுபாஷிதம் சொல்கிறேன். பர்த்ருஹரி ஸ்லோகங் சுபாஷிதங்கள் ரொம்ப ஃபேமஸ், சான்ஸ்கிரிட். அவர் பெரிய மகான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த ஸ்லோகம் வந்து யோக வாசிஷ்டத்தில் பர்த்ருஹரி சொல்கிற சுபாஷிதம் அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லணும். யோக வாசிஷ்டம், வசிஷ்டர் ராமருக்கு இந்த தத்துவத்தினை இப்போ நீங்கள் எல்லோரும் எப்படி உட்காந்து கேட்குறீங்கோ அப்படி ராமரும் வசிஷ்டர்கிட்ட உட்காந்து கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு ஞானி ஆயிட்டாரம்மா. ஞானி ஆகி ஜீவன் முக்தனாயிருந்து அப்புறம் ராஜ்யவரணம் பண்ணார். இதெல்லாம் எப்போ நடந்தது தெரியுமா? 16 வயசு யாத்திரைக்கு போயிட்டு வந்து அவருக்கு வைராக்கியம் வந்துச்சு. உலகம் பார்த்து எவ்வளோ துக்கம் உலகத்தில், எனக்கு ஒன்றும் பிடிக்கலன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டார், டிப்ரெஷன் ஆகிட்டாரம்மா. அப்போது வசிஷ்டர் உபதேசம் பண்ணதுக்கப்புறம் ஞானம் பிராப்தி ஏற்பட்டு அதுக்கப்புறம் இந்த மிச்சம் எல்லாம் நடந்துச்சு. அதனால தான் அப்புறம் அப்படியே
நிശ്ചல ஞானத்தோடு இருந்து வாழ்க்கையை ட்ராமா நடனம் பண்ணிட்டார். நல்ல தர்மத்துக்கு அடையாளமாக நிந்தி. இங்கே என்ன சொல்கிறாருன்னா அந்த யோகா சிஸ்டத்தில் சுபாசுபாபியாம் மார்காபியாம், வாழ்க்கையனே இந்த மார்க்கத்தில் அநேக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். சுபா அசுபா டுவெல் இந்த மார்காபியாம், மார்க்கங்கள் அப்படின்னா பல மனிதர்கள் எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையான இந்த பாதையில் லைஃப் அண்ட் இந்த ஜர்னியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரும். சுபாசுபாபியாம் மார்காபியாம் வஹந்தி வாசனா சரித. அப்படி என்னாகும்? இது யாருக்கு தெரியாது, எல்லாருக்கும் அப்படி தானே சார். அங்கே உன்னுடைய வாசனைகள்னு பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்கள், நீங்கள் செஞ்ச கர்ம பலங்கள், அந்த வஹந்தின்னா அது பிரவகிச்சுட்டே இருக்கும். நதி பிரவகிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி வஹந்தி. என்ன நதி அது? வாசனா சரிதா. ஓகே, சரித்தன்னா நதி ஒரு பேர். வாசனாமயமான அந்த நதி அப்படி பிரவகிச்சுட்டே இருக்குமா? அப்போது அது ஒரே மாதிரி இருக்குமா? சில இடத்துல நேராக போகும், சில இடத்துல அப்படி இப்படி ஓடி போக வேண்டியிருக்கு, சில இடத்துல கல் மோதுக்கும் நதி போகும்போது, சில இடத்துல இல்லையா மரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இப்படியோ அப்படி இப்படி பிரயாணம் பண்ணணும். அப்போது என்ன பண்ணணும்? இந்த வாழ்க்கையில் கூட இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், வாசனைகள் இதெல்லாம் தாக்கிறது. அது பிராரப்தம்னு சொல்கிறோம், கர்மன்னு சொல்கிறோம், என்ன தலை இழுத்துன்னு சொல்கிறோம், மோதிக்கிறோம், அடிச்சுக்கிறோம். அவர்கிட்ட போய் இப்படி இப்படி தட்டிக்கிட்டு அப்படி சொல்லி இப்படி சொல்லி அப்போ எப்படி என்ன செய்யணும் செல்லுமா? அது சரி பண்ணு, சுவாமி கிட்ட போ, நமஸ்காரம் பண்ணு, அப்படி அடிச்சுக்கோ, இப்படி அடிச்சுக்கோ, எப்படியோ அதை அடிச்சுக்கோ, இப்படி இப்படி பண்ணு, ஏதாவது பண்ணு. பௌருஷேண பிரயத்னேன, with your own will and the effort, human effort. பௌருஷேன பிரயத்னேன. பௌருஷம்னா புருஷ காரியம்னு சொல்கிறோம். இங்கே புருஷன் ஆண் எடுத்துக்கூடாது. அந்த மனுஷனுடைய பிரயத்தனத்தை பேர் வில் பவருக்கு பேர். அது நீ உபயோகப்படுத்தணும். பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் இந்த விஷயத்தை பார்த்தோம். ஓகே, விதி வெல்லுமா என்ன சொல்லுவாங்க? ஆமாம், பட்டிமன்றம். ரெண்டுத்துக்கு பாதி பாதி பங்கு இருக்குப்பா. விதி అనేది இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ சும்மா இருக்கக்கூடாது. பௌருஷேண பிரயத்னேன உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ. 6வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் லிஃப்ட் யுவர் சுருக்குமா லிஃப்ட் யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப், never degrade yourself by yourself. If you do that, okay, if you degrade yourself by yourself, you are the enemy to yourself. If you lift yourself by yourself, you are the friend to yourself. Unakar, you catch the point? Paurushena prayatnena யோஜனியாத் சுபே பதி. ஜாகிரத யோஜனியாத்தன்னு சிந்திச்சு எப்படி பிஹேவ் பண்ணணும், ஏன் இப்படிப்பட்ட விஷயங்களை வருது, ஏதோ போன ஜென்மத்தில் நானும் செஞ்சதுக்கு தான் கர்ம பலம். இப்போ யார் மேலே குற்றம் சொல்லி அவங்கள மேலே கை காட்டி என்ன தள்ள அடிச்சுக்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் தேங்காய் உடைச்சி இதெல்லாம் சிந்தனை பண்ணு. இனிமேல் இப்போ எப்படி இருக்கணும், இனிமேல் இந்த வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு யோஜனியாத்த திங்க் பண்ணணும், பிளான் பண்ணணும், யோசிக்கணும், கிளாஸுக்கு வரணும், பகவத்கீதை கேட்கணும். அப்பப்பாவது வந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ உள்ளே போகும் இல்லையா. யோஜனியாத் என்ன யோஜனிக்கணும்? நான் நிறைய யோசிக்க சார். அவர் பிளான், பணம் எப்படி சம்பாதிக்கணும், அடுத்த பிளாட் எப்படி வாங்கிறது, பிளாட்டு வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும்.
இப்படி எல்லாம் வாங்கிட்டு இருந்தால் ஃப்ளாட் ஆகிடுவேன். அப்பிராப்பியமாம். இப்படி வாழ்க்கை கடைசி வரைக்கும் பணம் பணம் என்னங்கிறது, பேங்க்கு, அதே கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பப்போ இங்கே வருவானா, சண்டே வச்சானு வரமாட்டான், எந்த நாள் வச்சானு வருதில்லை. அப்புறம் சண்டே ஈவினிங் எல்லாருக்கும் சௌரியமானு வச்சோம். போங்க சார், நீங்கள் சண்டே ஈவினிங் எவ்வளோ பிஸி டைம் அன்றைக்கி, ப்ரைம் டைம் சார். ஹோல் வீக்கு ஒர்க் பண்ணி நான் வீக் ஆகிட்டேன். அதுக்காப்பதான் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். மறுபடியும் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் போனேன், இன்னும் வீக் ஆகிடுவேன். அதனால தான் மண்டே சிக்னஸ் வரும். நாளைக்கு வேலைக்கு போகிறது பிடிக்காது, ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காது குழந்தைக்கு. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாத்துக்கும் 2 நாள் லீவு இல்லையா, சாட்டர்டே சண்டே. சிலத்துக்கு 3rd சாட்டர்டே தான் வச்சுருக்கான். என்ன 2 நாள் நல்ல இன்டல்ஜ் இந்த அன்வான்ட் திங்ஸில் இருந்துட்டு டயர்டாகி போய் மண்டே லேட்டாக போய் ஆஃபீஸுக்கு போகணுமா, அது எங்கே இருக்கோ அந்த ஃபைல் எங்கே இருக்கோ ஃப்ரைடே வச்சதே அதில் நிதானமாக பண்ணிக்கிட்டு போய் உட்காரவே இல்லை. டீ வேணும். அப்புறம் ஏந்திரிச்சு அப்புறம் நடுவில் எங்கே போயிடுவான், கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் பண்ணிக்குவான் அங்கே வந்துட்டு. முக்கியமாக கவர்மெண்ட் ஆஃபீஸஸில், ப்ரைவேட்டில் அப்படியெல்லாம் விட மாட்டான். நல்லா இருக்க ஸ்லோகம் பார்த்தீங்களா? வசிஷ்டர் சொல்கிறாரு, சுபபதி மார்க்கம், பாதை, அந்த மார்க்கத்தில் சுபமான மார்க்கம் என்ன, சுப அசுபங்கள் 2 வாசனைகள் வந்துட்டு இருந்தால் கூட, ஹவு கேன் ஐ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பெஸ்ட்டுன்னு. இப்போ வர எல்லா அசுபம் சுபம் எல்லாமே கூட நமக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தான். இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகினாலும் அதில் வந்து நான் பிரயோஜனப்படுத்திக்கணும். எவ்ரி disadvantage should be converted into as the advantage is called wiseness, otherwiseness. அப்படின்னு 20வது ஸ்லோகத்தில் சொல்லி 21 முக்கியமான ஸ்லோகம். த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனஹ காம क्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत्. இந்த ஸ்லோகம் பகவான் சொல்கிறதுக்கு அது உத்தேசம் என்னன்னா, இப்படி கணக்கில்லாத அளவுக்கு அசுர குணங்கள் எல்லாம் இருக்கு அந்த மனிதர்கிட்ட. அது எல்லாத்தையோட இவ்வளோ ஸ்லோகங்கள் நான் பேசியிருக்கான்னு அர்ஜுனா, 2-3 கிளாஸ் இவ்வளோ. இது எல்லாத்துக்கும் மூலம் எங்கே இருக்க தெரியுமா? நான் சுருக்கமாக இப்போ உனக்கு வந்து ஜிஸ்ட் கொடுக்குறேன், சம்மரி மாதிரி. 3த்துக்குள்ளே இது இருக்கு. ஆனால் அந்த 3 சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, முந்தாவது ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்காரு, அதமா யோனிஷு நரகேஷு, அதில் எல்லாம் போவான், நரக்கத்துக்குள்ளே அதமா யோனிக்குள்ளே போவான். அப்படின்னா நரகத்துக்கு துவாரம் என்றார் இந்த ஸ்லோகத்தில். அந்த நரகத்துக்கு 3 முக்கியமான துவாரங்கள் இருக்கு. நான் இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாத்தையும் 3 சொல்கிறேன் உனக்கு. பை சைடு பாயிண்ட், நரக்கத்துக்கு எத்தனை துவாரம் சார்னு 1 தாம்மா. சரி, சொர்க்கத்துக்கு ஒன்றே 1 தாம்மா. ஏன்னா டிராஃபிக் கம்மி, கூட்டம் இருக்காது. இங்கே கூட்டம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பக்கம் போகும், கொஞ்சம் இந்த பக்கம் போகும், 3 என்ட்ரிஸ் தேவைப்படுறது. அது சொல்கிறார் இங்கே பகவான். நரக்கம்னா டவுன்ஃபால். நரக்கம்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல இருக்க, அங்கே சொல்லியிருக்காங்க, பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கிடையாது. சங்கரர் அழகான விவரணம் கொடுக்குறாரு.
நரகம்னு சொன்னால் துக்க மோகாத்மகம். எங்கே துக்கம் இருக்கோ, நல்லா கவனிச்சுக்கணும் இந்த பாயிண்ட், எங்கே துக்கம் இருக்கோ, எங்கே டெல்யூஷன் மோகம் இருக்கோ அது நரகம். நீ எங்காவது இரு, எங்காவது இரு, ஆணாயிரு, பெண்ணாயிரு, அமெரிக்காவில் இரு, இந்தியாவில் இரு, உண்மையான அர்த்தம் அதுதான். அப்போ ஸ்வர்க்கம் என்ன? எங்கே அந்த துக்கம் இல்லையோ, எங்கே மோகம் இல்லையோ அந்த இடம். இடம் என்ன? எங்கே எப்படி இருந்தாலும் உன்னை மனசு துக்க ரஹிதமாக இருக்கா, மோக ரஹிதமாக இல்லாமல் இருக்கா அப்படின்னா அதுதான் நரகம், அதுதான் ஸ்வர்க்கம். அதுக்கு தான் அழகாக வேறு உபனிஷத்தில் சொல்லப்பட்டது, மனுஷானாம் மனஹ ஏவ காரணம் மனுஷானாம் பந்த மோக்ஷயோகோ. மனுஷனுடைய பந்தத்துக்கு மோட்சத்துக்கு காரணம் மனம்தான், மனசு, மனமே தான் காரணம் ரெண்டுத்துக்கும். வேறு யாரும் எந்த காரணமும் கிடையாது. அதனால நரக்கமன்னு இப்போ என்ன புரிஞ்சு போச்சா? அதனால் இங்கே இப்போவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கோம்னா நீ நரக்கத்தில் தான் இருக்க. ரமணர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், வேறு குரு கிட்ட, நான் நிறைய பாப்பம் பண்ணேன் பகவானே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, எல்லாரும் எதேதோ பண்ணியிருப்போங்க அப்போது தெரியாமல் சரிஞ்சு வாழ்க்கையில், அதனால் எனக்கு அது இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, நான் நரக்கத்துக்கு போவோம், நரக்கத்துக்கு போயிடுவேனோ, நரக்கத்துக்கு. அந்த மாஸ்டர் மகாத்மா சொன்னார், ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீ நரக்கத்துக்கு போவே மாட்டேன். ஏன்? நீ இப்போ நரக்கத்தில் தான் இருக்க, நீ இப்போ நரக்கத்தில் தான் இருக்கப்பா. இவ்வளவு கவலைப்பட்டுட்டு பயப்பட்டுட்டு இருக்கிறன்னு எங்கே இருக்க நினைக்கிறேன் நீ? அதனால் வேறு ஸ்பெஷலாக நரக்கம் தேவையில்லை. என்னை மனசு என்னை தொந்தரவு பண்ணுறது, என்னை மனசு என்னை கவலைப்படுத்த வைக்கிறது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, டிப்ரெஷன், ஆப்ரேஷன், சப்ரேஷன் எப்படிலாம் ஆகிட்டுருக்குன்னா நரக்கத்தில் இருக்க கேரண்டி புரிஞ்சுக்கணும். அதனால் ஏதோ கல்பனை செஞ்சக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த நரக்கமான வாழ்க்கை, அந்த மனம் அப்படிப்பட்ட மோக துக்கத்தோடு கூடினது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சரி, ஒரு வேளை புராணத்தில் சொன்ன மாதிரி வேறு இடம் கூட இருக்கலாம் இல்லையா? இப்போது நம்ம பார்க்காதது எத்தனை இடங்கள் இருக்கு. அதே மாதிரி இங்கே பூலோகம் இருக்கே, அங்கே ஸ்வர்கலோகம் இருக்கலாம். நம்ம போக முடியலன்னாலும் புராணம் சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிறது, அதனால் இருக்கு. ஆனால் உன்னுடைய சயின்ஸு கேட்ஜெட் வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒருத்தர் கேட்டால், அந்த சொர்க்கத்தில் அவங்க எல்லாம் இருக்க தேவதர்கள், அவங்களுக்கு நல்ல பவர்ஸ் அதெல்லாம் இருக்கும், அவங்க அங்கே நின்று நம்மளை கம்யூனிகேட் பண்ணலாம் இல்லையா? எப்படியோ அந்த அவ்வளோ சக்தி பவர்ஸ் இருக்கிறவங்க ஏன் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்கன்னா, வேண்டாம் மாட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணுறதில்லை. அதனால இருந்தால் இருக்கலாம். ஓகே, சாஸ்திரம் சொல்கிறது ஒத்துக்கிறோம். அதையும் நமக்கு அதிமுக்கியம் இல்லை. யார் பார்த்தா? சொர்க்கமும் பார்க்கல, நரகமும் பார்க்கல. ஆனால் இங்கே நிறைய அனுபவிச்சிட்ருக்கேன் சார் அப்படின்னு ஒருத்தனும் ரொம்ப அழுந்து சொல்கிற இன்னொருத்தர் வந்து நல்லா ஜாலியாக ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணுறேன். ரொம்ப கம்மி சொல்லிகிட்ருக்கேன். அப்படியெல்லாம் செலவு பண்ணுறவங்க இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அந்த டிஷ்யூ பேப்பரில் அப்படியே தான் ஒரு பிரெட் எல்லாம் கொண்டு வந்து அப்படி வச்சு பண்ணதுக்கு 1500 ரூபீஸ் அனுவான். அது என்ன ஹோட்டலோ என்னமோ. 1500 ரூபாய் ஒரு சாண்ட்விட்ஜு, அது கூட அப்படி அழகாக அந்த டிஷ்யூ பேப்பரோடு வச்சுட்டு. ஆனால் இங்கே என்ன கணக்குன்னா, அந்த கொண்டு வந்தவன் எப்படி இருக்கான், இவ்வளோ பெரிய தொப்பி வச்சுக்கிருக்கேன்,
என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான், அந்த கதை எப்படி திறக்கிறான், அவன் எப்படி எனக்கு வெல்கம் சொன்னான், அங்கே லைட்டு அப்படி இப்படி டிசைன் டெக்கரேஷன், அந்த பெரிய டேபிள் அது மேலே எல்லாம் ஆஹா, இது எல்லாத்துக்கு 2 பிரெட் பீஸ். அந்த மாதிரி நரகஸ்ய இதம் திரிவிதம் துவாரம். ஏ அர்ஜுனா, இந்த 3 தான் என்ட்ரிஸ். என்னது? புதுசு ஒன்றும் இல்லை. முதல் காமஹ, 2 குரோதஹ, 3 லோபஹ. ஓகே, த டிசைர், த ஆங்கர் அண்ட் த கிரீடினஸ். உண்மையாக சொல்லணும்னா இது 3 கிடையாது, இது ஒன்று தான். 3 பேசுகிறோம், அது ஒன்றே 3 ட்ரிபிள் ஃபோர்ஸ் எடுக்கிறது. அது ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணுறது. என்னது? காமமே டிசைர் நிறைவேறலைன்னா கோபமாக மாறும். காமம் நிறைவேறிச்சுன்னா இன்னும் கிரீடினஸ் வரும். இது போகக்கூடாது, இது எனக்கு இன்னும் வேணும் வேணும்னு சொல்லி லோபம் வரும். கிரீடினஸ், பொசெசிங் நேச்சர். அப்போ ஒன்றே 3 முகம் காட்டுறது. அப்போ உண்மையாக சொல்லணும்னா ரூட் எங்கே இருக்குன்னா டிசைர், நாட் மார்த் டிசைர். மாருதி டிசைர் எல்லாருக்கும் இல்லைன்னா கூட இந்த டிசைர் எல்லாருக்கிட்ட இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் விவரமாக புரிஞ்சுக்கணும். இந்த 3 எந்தெந்த லெவலில், அது உபனிஷத்து கிளாஸில் சொன்ன விஷயம், உங்களுக்கு வேறு விதமாக சொல்கிறேன். காமம் டிசைர்னு சொன்னோமா 3 விதமாக. மெயின்லி எகெயின் கிருஷ்ணர் 3 சொல்கிறார், நான் உபனிஷத்தை வச்சுக்கிட்டு 3 சொல்லிகிட்ருக்கேன். என்ன சொல்லுவேன்னா, ஏஷணாத்ரயம். ஏஷணான்னா டிசைர்னு அர்த்தம், அட்டாச்மெண்ட்னு அர்த்தம், கிளிங்கிங்னஸ்ன்னு அர்த்தம். 3 சொல்கிறது. அது என்ன சொன்னால் புத்ரேஷணா, சில்ட்ரன், வைஃபு, அது எல்லாத்தையும் பற்றி. இப்போ இதில் அந்த 3த்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். புத்ரேஷணா என்னுடைய குழந்தைகள் தான், என்னோடய ஹஸ்பண்ட் தான், என்னோடய ஒய்ஃப் தான். அங்கே அந்த அட்டாச்மெண்ட், ஆசை, டிசைர் అనేది குழந்தைகள் மேலே இப்படி தான் இருக்கணும், அவங்கள நான் சொன்ன மாதிரி கேட்கணும். சின்ன பாப்பா இருக்கும்போது கேட்பான், அப்புறம் கேட்பானோ, அப்புறமும் கேட்கணும். அப்படி தான் கேட்கணும்னு நீ எதிர்பார்க்கலாமா? நான் எதிர்பார்க்குறோமே. அப்போது ஏதாவது கேட்காம அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி இப்படி போனால் கோபம் ஒரு பத்திரகாளி ஆகிடுவேன். அப்பா நான் ஹிட்லர் ஆகிடுவார். ஆகிறதா இல்லையா? அப்போது காமம் புத்ரேஷணா, ஆல் மை ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்புறம் அங்கே நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேட்குறான் பரவாயில்ல, அப்படி நடக்கிறதுன்னு சொன்னால் அப்படி தான் கேட்டுகிட்டே இருக்கணும். லோபம் வருதை, பொசெசிங் நேச்சர். அதுதான் பாரிய பர்த்தா மேலே ரொம்ப பொசெசிங் நேச்சர். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர், பேரண்ட்ஸுக்கு குழந்தைகள் மேலே பொசெசிங் நேச்சர். பொசெசிங்னா பிடிச்சி வச்சுக்கிறது, அவங்களுக்கு நல்லது என்னமோ சொல்கிறதே கொடுக்குறது செஞ்சு பண்ணால் போதும். அப்புறம் சொல்கிறது, நான் உனக்காக எவ்வளோ செஞ்சேன், எவ்வளோ சேர்த்து வச்சேன், எவ்வளோ கொடுத்தேன், நீ இப்படியா பண்ணுற அப்படியா பண்ணுற, நான் உனக்காக இப்போ நான் உயிரை விட போகிறேன், அப்படி இப்படி பண்ணி மிரட்டிட்டு எப்படியோ அளந்து எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள், இதெல்லாம் கலந்தது. அந்த டிசைரு காமம் குரோதமாக மாறிச்சு. குரோதம் எப்படி எக்ஸஸ் தெரியல, கடைசியில் நானே செத்து போகிறேன். அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஆக்ஷன் எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணுவான் நம்ம லோகத்தில். எல்லாம் போய் தேவையில்லாதது. புத்ரேஷணா. ரெண்டாவது வித்தேஷணா, பணம்.
பணம் மேலே எவ்வளோ டிசைர், அப்பா ஆசை ஆசை ஆசை, எவ்வளோ இருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அனே போதும் అనేది மனசில் வர மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறோம், அது செய்யறதுக்கு, அது வளர்த்துறதுக்கு அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற, அப்புறம் கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கிட்ட இப்படி இருக்குது இவங்கக்கிட்ட இருக்கு இப்படி இருக்குது, அப்புறம் பணம் பிரிக்கிறது சரியாக பண்ணல. நிறைய பெரியவங்கள் கஷ்டம் சார், என்ன உயிரே எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க சார். எப்படியாவது முன்னாடி போலீஸ் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்குற பேரண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னை பையன்தான் காரணம். நான் சும்மா சொல்லலை, பேப்பரில் வர கேஸ் கொஞ்சம், பேப்பரில் வராதது தெரியாதது சொல்ல முடியாதது நிறைய. இது எப்போ சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கேன், நீ அவ்வளோ சேர்த்து வச்சுருக்க, நீ அவ்வளோ பிடிச்சி வச்சுருக்க. யாவத் வித்தோபார்ஜன சக்தः தாவன்னிஜ பரிவாரோ ரக்தः பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபின் பிருச்சதி கேஹே. உன்னை மூஞ்சி கூட பார்க்க மாட்டாங்க, உனக்கு கெட்ட வர மாட்டேன், பணம் இருக்கிற வரைக்கும் தான். அது எப்போ பிரித்து கொடுப்பேன், எப்படி பிரித்து கொடுப்பேன், எப்போ சப்போஸ் அவருக்கு மனசில் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு கொடுத்தா எல்லாம் பையனுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு கூட கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது, அப்படி பண்ணி இப்படி பண்ணி. என்ன இதெல்லாம் ஆசை, பணம் பிசாச்சு பிடிச்சதுன்னா காமம் வித்தேஷனா. அப்போ அதனால் என்ன பண்ணுவான், குரோதம் வந்துச்சு, என்ன காரியத்துக்காவது தயார். அந்த லோகம் வளர்ந்துட்டே இருக்கும். ஏதோ ஒன்று ரெண்டுல சக்ஸஸ் ஆகிட்டு கொஞ்சம் சாதிச்சான்னு பிடிங்கிட்ட வந்துச்சு வாங்கிச்சேன்னு இன்னும் அங்கேருந்து கூட பிடிங்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஏதோ இருக்க சொல்லாமல் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு எப்பவும் சொல்லவே இல்லை, சொல்லலைடா எது இருக்குது பேப்பர் வச்சுருக்காரு அப்படி. இங்கே வித்தம் பற்றி வந்ததுனால ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் செய்ய முடிஞ்சவங்களை எல்லோரும் பண்ணுங்க. குழந்தைகளுக்காக நிறைய சேர்த்து வைக்கக்கூடாது, தேவையில்லை. ஏதோ படிக்க வச்சோம், கொஞ்சம் அவங்க சேஃப்டிக்கு ஏதோ செட்டில் ஆகிற வரைக்கும் பண்ணிட்டோம், அதெல்லாம் போதும். அவனும் வேலைக்கு போகிறான், இப்போது அவனும் சம்பாதிச்சுக்கிறான். முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, சரி ஏதோ பணமாக இருந்தால் கொஞ்சம் அது அப்புறம் எனியோ எல்லோரும் பணம் எங்கே போட்டான்னு நாமினி எதுவாங்க இல்லையா, நாமினியோ செகண்டு இருப்பான், உனக்கு அப்புறம் அவங்களுக்கு தான் போகும், அவங்க என்ன அடிச்சுக்குவாங்களோ எப்படி எடுத்துக்குவாங்களோ பண்ணிக்கிட்டோம். ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் நிறைய வச்சு இருந்த ஒரு வேளை அது எப்படியோ இருக்குன்னு சொன்னால் அது தானம் பண்ணுங்க. ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் பண்ண மாட்டான், ஏதாவது தானம் பண்ணு. தானம்னா நல்ல விஷயம், நல்லது யாருக்கே கொடுத்தா அது பிரயோஜனப்படுமோ, அப்புறம் பிரயோஜனப்படுமில்லை உனக்கும் தெரியாது, நினச்சிட்டு பண்ணு. அப்புறம் அந்த வீடு இந்த வீடு அந்த ஃப்ளாட்டு அது இது, அதுக்கு நீ எவ்வளோ பாடுபட்டு எத்தனை சேர்த்து வச்ச, எதுக்கு இவ்வளோ? அப்படி நல்லதுக்கு பண்ண நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் லோகத்தில் நிறைய நடக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் கொடுக்கணும்னு மனசு வருது இல்லை, முதல்லையே நிறைய சேர்த்துக்காது. ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் எல்லாம் நிறைய, அங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே இடம் இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, என்ன தான் பண்ண போகிறேன்? எதுக்கு அத்தனை? என்ன இருக்கும்போதே கொடுத்துரும், போகிறதுக்கு முன்னாடாவது கொடுத்துரும், எழுதி வை. ஏதோ கொஞ்சம் காசு ஏதோ இருக்கிறதோ ஃபிக்ஸடு, அது அதெல்லாம் அது போகும், யாரோ எங்களை எடுத்துட்டு. அதையும் நிறைய இருக்குன்னா அதையும் ஜாக்கிரதை யோசிச்சுட்டு சமாஜத்துக்கு தர்மத்துக்காக கொடுப்பா, அது ஒரு புண்ணியமாகிடும் உனக்கு, அப்புறம் பிரயோஜனப்படும். இருக்கிறவங்களுக்கு கொடுத்து இவங்களை அடித்து சாகுறாங்க, அப்புறம் எதுக்கும். ஸோ வேண்டாம் அதெல்லாம். என்ன சொன்னால் 2 புத்திரேஷனா வித்தேஷனா, 3 லோகேஷனா. சில பேர் லோகம்னா இங்கே மிச்சம் வேறு பேரு புகழ், ஓகே
ప్రతిష్ట, அப்புறம் லோகத்தில் நான் இப்படி பண்ணி காட்டுக்கணும், ப்ரூவ் பண்ணணும், எல்லோரும் என்ன கைத்தட்டணும், பாராட்டணும் அப்படின்னு சொல்லி லோகேஷனா. இது இன்னொரு விதமாக கூட லோக வார்த்தா விஷயங்கள் நமக்கு இனிமேல் ஒரு வயசு வந்ததுக்கப்புறமாவது இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கக்கூடாது. ஏதோ 4 ஹெட்லைன்ஸ் பார்ப்போம், நம்ம இருக்கிற ஊரில் என்ன இருக்குது என்ன அந்த விட போதும். பேப்பர் A to Z படிச்சுக்கிறது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 10 வாட்டி நியூஸ் கேட்கறது. ஆத்தியாத்மிக சாதகனா நிஜமாக இருக்கிறவனு ஒரு வயசு ஒரு டைமு, அதுக்கப்புறம் உனக்கு ஈடுபாட்டு இதில் இருக்கிறதுன்னு அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் என்னதான் சார் பண்ணுறதுன்னு உனக்கு ஆத்தியாத்மிகம்னா புரியல, புரிஞ்சிருந்து அப்படி கேட்க மாட்டே. இதில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் எங்கே டைம் இருக்கும்? லோகமே மறந்துடணும், லோகமே மறக்கணும்ப்பா. நீ நிஜமாக பக்தனாக இருந்து பகவான் நினச்சிட்டு இருந்த உனக்கு லோகம் எங்கே ஞாபகம் வரும்? லோகேஷனா. இந்த லோக விஷயத்துகளுக்காக கூட இப்படியே தான் காமம், குரோதம், ஓகே, லோகம். அது பாருங்கள், எத்தனை வயசு வந்ததுக்கப்புறம் கூட அந்த கட்சியில் இருக்கிறவங்க விளங்க மாட்டுறாங்க. இது என்னமோ தெரியல, ரிட்டையர்மெண்ட்டு மிச்சம் எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட்டுன்றான். ஆனால் கட்சியில் இருக்கிறதுக்கு ஒரு ரூலும் கிடையாது. அவன் பேச முடிஞ்சால் ஓகே, உயிரோடு இருந்தால் ஓகே, பேச முடிஞ்சது என்ன. அப்புறம் வீல் சேரில் இருப்பானா, வரானா, போகிறானா, வீடியோ கான்ஃபரன்ஸ் என்னமோ பண்ணிடு. ஓரளவு இருக்கணும் இல்லை? அசல் ஆக்சுவலாக அப்படி ரூல் வைக்க வேண்டாம், அவங்களே ரிட்டையர் ஆகணும். அதுதான் கௌரவமாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அதில் அப்படி வந்தாச்சுன்னா விடமாட்டான். பார்த்தியா? அப்போ அது லோகேஷனு தானே. என் புருஷார்த்தம் சரி, ஏதோ சேவை பண்ணுறேன்னு கட்சி ஆரம்பித்து ஏதோ பொலிட்டிக்கலாக வந்த உன்னுடைய சுவாவம் குட், சமாஜத்துக்கு எது பண்ணிட்டு பண்ணு போதும். அப்புறம் மோட்சத்துக்கு இனிமேல் சாந்தியோட நிம்மதியாக இருக்கணும் இல்லையா? ஆஹா, அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்புறம் எனக்கு சுற்றி ஆள்கள் இருக்கணும், கூண்டாஸ் இருக்கணும், பணம் இருக்கணும், எப்படியோ அது நடத்திட்டே இருப்பேன் ஷோ. அப்படி தானே? அதுக்கு அப்புறம் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே எல்லோரும் வந்துட்டுருப்பாங்க. என்ன வாழ்க்கை அது? அதனால காமம், குரோதம், லோபம், ததா லோபம், இந்த 3 தான் நரக்கத்துக்கு துவாரங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே இன்னொன்றும் அப்படி சொல்லி நரக்கம்னா மேல் இல்லைன்னு சொல்லிட்டோம். சரி, இங்கே துக்கம் இருக்குது, மோகம் இருக்குது, ஸோ வாட், என்ன இருந்து போட்டுமே, இதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்மனக நாசனம், ஒன்று நீ நாசனம் பண்ணிக்கிற. இப்படிப்பட்ட வாழ்க்கை இதுதான் நிஜம், நீ தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். ஆத்மஹனக வேறு இடத்துல பாகவதத்தில் சொல்கிறது. ஆத்மனக நாசனம், it causes one's own destruction. அதான் அங்கே சொன்ன உத்தரேத ஆத்மனாத்மத்தில் அதே மாதிரி தான் இங்கே பகவான் அதே தான். ஆத்மனக நாசனம் அப்படி என்ன அர்த்தம்? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எவல்யூஷனில் மனுஷ ஜன்மத்துக்கு வந்துட்டாய். இப்போ மனுஷ ஜன்மத்தில் நீ தெய்வத்துவத்துக்கு போகணும், தெய்வமே ஆகணும், தெய்வமேன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறவன் திரும்பி கீழேக்கு போவானே, தவறு தானே அது. அப்புறம் இல்லை, அந்த படி ஏணி மேலே இருந்துட்டு ஒரு படி மேலே போகிறான், 2 படி கீழேக்கு வரான். எப்படி இருக்கும் கணக்கு? எப்படி ஏறுவாங்கன்னா ஏறெல்லாம் போகல, அங்கே இருக்கான், கீழேக்கு தான் போவா, மைனஸ் ஆகிட்டு இருக்குல்ல. அதனால் என்ன பகவான் கிருஷ்ணா சொல்ல போகிறே, தஸ்மாத் தெஜேத் ஏதத்ரயம், அதனால் புரிஞ்சிச்சுன்னு அந்த 3 போகாது, விட்டுடு, தூரமாயிரு. அது 3 பயப்படு, தூரமாயிரு. அன்டச்சபிலிட்டி மாதிரி டச் பண்ணாது, அந்த வாசனை கூட வரக்கூடாது. அப்படி காம, குரோத, லோக
அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்க தங்கச்சி தம்பி அண்ணா எல்லாரும் இருக்காங்கல்ல, அதையும் அண்டர்ஸ்டுட். காம குரோத லோப மத மாத்சரிய எல்லாம் அது இருக்கு பக்கத்தில், அதெல்லாம் இருக்கும். இது மெயின் காமம், டிசைர். டிசைர் கில்ஸ், நீட் ஃபில்ஸ். அதான் இங்கே சொல்கிறார், ஆத்மனஹ நாச தஸ்மாத் தெஜேத் ஏதத் த்ரயம். தெஜேத் அப்படின்னா கமாண்ட்மெண்ட், பொட்டென்ஷியல் மோட். யூ மஸ்ட் கிவ் அப், நோ சாய்ஸ் இஃப் யூ வாண்ட் பெட்டர் லைஃப். மோட்சம் வேணுமன்னா, பகவான் வேணுமன்னா, சந்தோஷம் வேணுமன்னா, சாந்தி வேணுமன்னா அது. ஆனால் இந்த டிசைர் అనేది பற்றி இவ்வளோ பேசியிருக்கும், எல்லாம் நெகட்டிவாக பேசியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே எடுத்துக்கூடாது. அந்த கொஞ்சம் அறிவு இருக்கணும். எது டிசைர், எது என்ன ப்ராம்ப்ட் பண்ணுறது, எது என்ன இப்படி குரோதத்துக்கு லோபத்துக்கு அடிமை பண்ணுறதுன்னு பார்த்துட்டு, அப்படின்னு எந்த ஆசையே இல்லாமல் எப்படி சார் மனுஷன் வாழ்றதுன்னு அந்த மாதிரி கேள்விகளை வரக்கூடாது. பகவத்கீதை இவ்வளோ கேட்டதுக்கப்புறம் லெஜிட்டிமேட், மோடரேட், தார்மீகமான தர்மபத்தமான ஆசைகள் இருக்கலாம். எது ஒன்று சித்தத்தின் சுத்தி பண்ணி உனக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு லோகத்துக்கு எல்லாருக்கும் மங்களம் கல்யாணம் பண்ணும், அந்த ஆசை வச்சுக்கும். அவ்வளோதான். அதனால் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம் 22. ஏதைர்விமுக்தः கௌந்தேய தமோத்வாரைஸ்த்ரிபிர்நரः ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயः ததோ யாதி பராம் கதிம். மேலே ஸ்லோகத்தில் நரக்கத்துக்கு காரணம் இந்த 3 தான் என்ட்ரன்சஸ் அப்படின்னு சொன்னார். அது நீ உடலைன்னா யூ ஆர் டிஸ்ட்ராயிங் யுவர் செல்ஃப், உன்னை நீயே நாசனம் பண்ணிக்கிறேன். ஒருவேளை யாராவது அந்த 3த்தனை விடுறதுக்கு அதை நீ கண்ட்ரோலில் வச்சுட்டு காமம் டிசைர் எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அவனுக்கு என்ன கிடைக்குமோ தெரியுமா அப்படின்னு அந்த தியாகம், அது 3த்தனை தெஜேத்தனை வார்த்தை கொடுத்து சொன்னார்ல, அப்படி யாராவது விட்டு கொடுத்தா அவனுக்கு மாதிரி ஏதோ பலன் கிடைக்கணும் இல்லையா, எல்லாம் விட்டு கொடுத்தாச்சு. பகவத்கீதை கிளாஸுக்கு போய்ட்டு எல்லாம் எதுவுமே வச்சுக்கூடாது, எல்லாம் அது ஆசிரியக்கூடாது, எல்லாம் சொல்லிட்டார். அப்படி ஆகக்கூடாது. சில பேர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படி ஆகிட்டு அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. நான் அப்படியும் சில பேர்னு பார்த்தேன். ஈஷாவாஸ்ய உபனிஷத்து இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கோம் பேச. நல்ல ஹாப்பியாக 100 வருஷம் ஆடணும்னு ஆசைப்படணும்னு சொல்கிறேன். ஆசைப்படுவேன். ஜிஜீவிஷேஷதகம் சமாக முதல் மந்திரத்திலேயே ஈஷாவாஸ்யமிதகம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் ஏன தியக்தேன புஞ்சிதா. 2வது மந்திரத்தில் 2வது மந்திரம் கிரகஸ்தர்களுக்காக, லோகத்தில் விவகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக. நீயும் நிதானமாக அந்த மோட்ச மார்க்கத்துக்கு சந்நியாச மார்க்கத்துக்கு வரலாம். அப்படி அவனுக்கு சொல்லும்போது அங்கே தான் ஆசைப்படு 100 வருஷம் வாழணுமானு. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னானே அங்கே கேட்டுக்கணும், இங்கே கேட்கக்கூடாது. அது 2-3 ஆங்கிள்ஸில் பார்க்கணும். அது இப்போ இங்கே ப்ரைசிங் லார்ட். ஓகே, என்ன சொல்கிறாரு? ஹே கௌந்தேயா, அர்ஜுனுக்கு ஒரு பேர், குந்தி புத்திரா, ஏதைஹி த்ரிபிஹி தமோத்வாரைஹி. இந்த 3 கிட்ட போகாம ஒரு மனிதன் யார் தூரமாக இருந்துட்டு அது தியாகம் பண்ணுறானோ
ಅವನು என்ன எது அப்போ அவனுக்கு பலம் கிடைக்கும் என்ன అనేది ஸ்ரேயः ஆத்மனः நரः ஆச்சரதி. இவன் நான் சொன்ன மாதிரி அந்த நல்ல தெய்வ குணங்களை அனுசரித்து அதனை வளர்த்துக்கிட்டு கல்டிவேட் பண்ணிக்கிட்டு நரஹ ஆச்சரதி ஸ்ரேயः ஆத்மனः. இங்கே ஆத்மானே வார்த்தை இல்லை, ஒரு மனுஷனுக்கு. ஓகே, அந்த மனுஷனுக்கு எது ஆச்சரணம் பண்ணால் அது ஸ்ரேயஸோ என்னை இது விட்டியாச்சு இல்லை, அப்போது நல்லதே ஃபாலோ பண்ணுறான், ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஓகே, என்னதே நான் சொல்லியிருக்கானே முதல்லையே தெய்வ குணங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட அந்த தெய்வ குணங்கள் எல்லாத்தையும் தெய்வீ சம்பத்தின ஆச்சரணம் பண்ணுறாரோ. ஓகே, தனக்கு தானே ஸ்ரேயஸ்ன்னு ஏற்படுத்துகிறானோ முந்தாவது அவனுக்கு அவனை நாசனம் பண்ணிக்கிட்டான். இங்கே ஆப்போசிட். அப்போது என்னன்னா ததः யாதி பராங்கதிம். ஓகே, இவன் இதை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன பலம்னா அத்தியந்த உன்னதமான பலம் கிடைக்கும். பராங்கதிம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நல்ல ஜன்மன்னா தேவதா ஜன்மா அப்படி ஏதாவது வேறு ரோகங்களோ போய்விட பிறக்கலாம். ஆனால் மோட்சம் கிடைக்கும். அதுதானே பரமஸ்ரேயஸானது. இல்லை நடுவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது அதே கூட கிடைக்கலாம், பட் கீழே போக மாட்டேன். நீ இன்னும் உனக்கு எல்லா வாசனை கர்ம பந்தம் எல்லாம் தீந்தி பாப்பம் எல்லாம் போயிடுச்சுன்னா நீ மோட்சம் அடைவேன், ஜீவன்முக்தி ஆகிடுவேன் இங்கே இந்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பராங்கதிம். பராங்கதிம்னா ஒன்றே ஒன்றும் சாஸ்திரம் சொல்லும்போது புரிஞ்சுக்கணும். மோக்ஷம், லிபரேஷன். உன்னை வீட்டுக்கு நீ போகணும். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு போ. உன்னை வீடு உன்னோட ஸ்வரூபம் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதா உன்னை வீட்டுக்கு போகிறது. தினந்தோறும் தூக்கத்தில் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எந்த வீடும் ஞாபகம் இருக்காது. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்றும் தெரியாது. என்ன இருக்கும்? ஆனந்தம் மட்டும்தான் இருக்கு. அப்போது என்னோடய ஸ்வரூபம், என்னோடய வீடு ஆனந்தோ பிரம்மே ஆனந்தோ ஆத்மா. ஸோ ததः அதனால் பிரயோஜனம் இதுதான் அர்ஜுனா. பராங்கதிம் அடைவான். உடனே அடையணும், அதுக்கு அட்லீஸ்ட்டு அந்த பக்கம் நோக்கி போவான். இன்னொருத்தன் கீழே போகிறான், நீ உன்னதி அடைவே, ஸ்ரேயஸ் கிடைக்கும் உனக்கு. அதெல்லாம் அவங்க பிரேய மார்க்கம் கீழே போகிறது அப்படின்னு சொல்லி. அதனால் மனுஷ ஜன்மத்துடைய அது தெய்வ குணங்களுடைய முக்கியத்துவம் இப்போது ரெண்டும் சொல்லிவிட்டு, இப்போது அசுர குணங்கள் தான் நிறைய சொல்லிட்டீங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஜோக் எல்லாம் சொல்லி. அப்படி எனக்கு கடைசியில் எது எடுத்துக்கணும்னே தெரியணும். சாஸ்திரம் ரெண்டும் சொல்ல. ஒரு வீட்டில் ஒரு அம்மா சொன்னாங்களாம், சுவாமிஜி எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, எங்கள் பையனுக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும் சுவாமிஜி. அவன் எத்தனை வாட்டி பார்த்தானோ அந்த ராமாயணம் சீரியலோ ஏதோ வீடியோ போட்டு கேசட் போட்டு அவனுக்கு நீங்கள் எதுக்கு எடுங்க எல்லா டைலாக் அவனுக்கு எல்லா மனப்பாட்டம்தான். அவ்வளோ ஏதோ ஒரு வயசு 7th 8th ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்கும் குழந்தை. அப்படியா அப்படின்னு. அப்புறம் சுவாமிஜி அந்த பையனுக்கிட்ட கூப்பிட்டுட்டு, சரி ராமாயணம் இவ்வளோ கேட்டா இல்லையா, எங்கே என்ன கேட்டான்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, வாட் இஸ் த மோரல் ஆஃப் த ஸ்டோரி? மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன, நீ என்ன அதில் ஆகணுமனோ நினைக்கிற எதுன்னு சொன்னால் அவன் ஐ வாண்ட் டு பிகம் ராவணா அப்படின்னு சொன்னான். அவன் என்ன ராவணனை பற்றி நல்லா இருக்கு அப்படி இருக்கக்கூடாது. அந்த அம்மா எங்கள் பையனுக்கு ராமாயணம் இல்லை தெரியும், கடைசியில் தெரியும் சரி அவனு ராவணன் ஆகணுன்றான். ராம இப்போ அளந்துட்டு இருக்காரு, அப்படி இருக்காரு, சாஃப்டாக இருக்காரு. ராவண 10 தலாமா அப்படி. ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி தெரியணும். இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் எதில் இருக்கணும், எங்கே இருக்கும். மனுஷ ஜன்மத்தில்
ஒரு ஒரு எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது இது. அவங்களுக்கு இதில் கொஞ்சம் கூட தெரியாதா? பகவத்கீதை கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சதா? அப்படி இல்லையே, தெரியும். என்ன தெரியும்? ஒரு கடிதம் மேலே நிறைய சாண்டல் வுட்டு, சந்தனம் கட்டை மூட்டை வச்சு அதை தூக்கிட்டு போகிறான். அந்த கடிதத்துக்கு அந்த சந்தன வாசனை அதோட மதிப்பு ஏதாவது தெரியுமா? அந்த மாதிரி இவனு கதையும். வீட்டில் புஸ்தகம் இருக்கலாம், பக்கத்தில் கோவில் இருக்கலாம், பக்கத்தில் யாரோ சத்சங்கம் இப்படி பேசலாம். எங்கள் தாத்தா அப்படி, அம்மா அப்பா இப்படி, எங்கள் ஊர் அப்படி, என்னோட பேர் அப்படிப்பட்ட அழகான பேரெல்லாம் வச்சிருப்பான். கோதண்டராமன் என்னென்னமோ பேர். ஏதாவது இந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு குணம் இருக்கா? அந்த பேர் எதுக்கு வச்சாங்க? அதுலேருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். யாருக்காவது நிர்மலா, சாந்தி ஏதோ அது பேர் வச்சா அந்த குணம் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் அப்படின்னு இனிமையாவது நான் கொஞ்சம் அது வளர்த்துக்கணும்னு ஆசைப்படணும். அந்த பேர் முக்கியம். எல்லாருக்கும் நல்ல பேர் தான் வச்சுருப்பாங்க. தெரியாமல் இந்த காலத்தில் ஏதோ தப்பான பேரெல்லாம் வைக்கிறாங்க. நிஷா, ஆஷா இதெல்லாம் வைக்கக்கூடாது. டிசைரு, நிஷான்னா அந்த ராத்திரி, குடித்ததுக்கப்புறம் நிஷா வரும். அது எல்லாம் அந்த பேரில் அது எது ஃபேஷனை வச்சுக்கிறாங்க. கேட்டு அதான் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல அர்த்தம், நல்ல சத்துவ குணத்தை நீ காட்டுற பேர் வைக்கணும். அப்படி தான் வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு. நமக்கு இப்போ மாடர்ன் தெரியல என்ன ஆகுது. அதனால அந்த கடித எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு. அடுத்தது 23. யஹ சாஸ்திரவிதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந ச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம். ஸோ இங்கே கான்ட்ரா பிக்சர் கொடுக்குறாரு. மேலே நல்ல தெய்வ குணங்களை அனுசரிக்கிறவன் நல்லபடியாக போவான், அவனுக்கு மோட்சம் கேரண்டி. இது பண்ணாதவனை பற்றி மறுபடியும் சொல்கிறாரு. ஆல்ரெடி இப்போ நிறைய சொல்லியாச்சு, உளுந்துருவான், அப்படி போவான் இப்படி போவான்னு. நான் சாஸ்திர விஷயம்னு சொன்னதுனால இங்கே சாஸ்திரவனை வார்த்தைன்னு கொண்டு வராரு 23, 24. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால சாஸ்திரத்தின்னு கேட்டு குரு கிட்டேருந்து நான் சாஸ்திரம் பகவான்ல அது குரு சொல்லித்தரார். அந்த சாஸ்திரத்தினை கேட்டு அனுசரிக்காதவனு என்ன ஆயிடுவான் என்றார். கடைசி ஸ்லோகத்தில் அனுசரித்தவன் என்ன ஆயிடுவான்னு மறுபடியும். இப்போ சாஸ்திரவனை வார்த்தை முக்கியம் 23, 24. சாஸ்திரம் என்னாவே நம்மளாக படிச்சக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நான் குருன்னு சொல்லிட்டேன். குருமுகமாக சாஸ்திரம் கேட்கணும். ஓகே. ஸோ இது எதுக்கு சொல்கிறாருன்னா, சாஸ்திரம்னே வார்த்தை என்ன, சாஸ்திரம் இந்த சப்த பிரமாணமாக நமக்கு இருக்கு. இந்த ஞானத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இது பேசினது நல்லா இருக்கு, இது வேணும் இப்படின்னு எப்படி தெரிஞ்சது? என்னுடைய வார்த்தை கேட்டு காதுனால புத்தியில் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்போ அது சப்தமே தானே பிரமாணம். நான் நரக்கத்தினை கொண்டு வந்து காட்டலை, சொர்க்கத்தினை கொண்டு வந்து காட்டலை, சும்மா பேசிகிட்ருக்கேன். பேசுனதுனால கிரகிச்சுக்கிறீங்க, புத்தி தெரிஞ்சுக்கிறது. அப்போ சப்த பிரமாணம். சரி, இது அனுசரிக்காதவன் என்ன ஆயிடுவான்? எவனு உத்ஸ்ருஜ்ய சாஸ்திர விதிம். சாஸ்திரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதில் சொன்னது என்ன, அது என்ன, சாஸ்திரம் என்ன, வேதம் என்ன, உபனிஷத்து என்ன, பகவத்கீதை போங்க சார், அதெல்லாம் டைம் இல்லை எனக்கு. சாஸ்திரத்துக்கு மதிக்காதவனும் சாஸ்திர விதி எதுவுமே அனுசரிக்காதவனும் வேத விதிகள், வேதம் என்ன சொல்றது அப்படின்னா அர்த்தம் என்னன்னா சங்கரர் சொல்றாரு, கர்த்த அகர்த்தவியம்.
எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படி நீ இருக்கிற அறிவு ஞானத்துக்கு பேர் சாஸ்திர விதியும் அனுசரிக்கிறது. ஆனால் இங்கே இவன் பண்ணல, உத்ஸ்ருஜ விட்டுட்டான். அதெல்லாம் ஏதோ இந்த காலத்தில் அவங்களுக்கு அப்படின்னு யாரும் வாழ்க்கை நடத்துகிறானோ சஹ யஹ வர்த்ததே ஹூ லீட்ஸ் த லைஃப் இன் சச் எ வே காமகாரதா. ஏன் இவன் இதெல்லாம் கேட்குறதுக்கு விரும்பலை, தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ருஷிகள் சொன்னது தானே, நம்ம சனாதன தர்மம் தானே, கடவுளே பேசியிருக்காரு எல்லாம்னு சொன்னால் கூட அவனுக்கு காமகாரதா. மை கோல் இஸ் டிஃபரெண்ட். என்ன பணம் சம்பாதிக்கணும், அது பார்த்தீங்களா காமகாரதா. காமம்னு எல்லாம் இருக்குது அதில். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ், இது வார்த்தை அடிக்கடி சொன்னோம். காமகாரதா, ஐ ஹாவ் டு ஃபுல்ஃபில் மை ஓன் டிசைர்ஸ். அப்படி இல்லை, சாஸ்திரத்துக்கு பத்தமாக இல்லைன்னா அது நீ செய்யக்கூடாது. உனக்கு பிடிக்கிறதுனால செய்யக்கூடாது, சாஸ்திரத்துக்கு பிடிச்சா செய்யணும், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். அதனால் காமகாரதா இவனு அது எல்லாத்தையும் விட்டுட்டான். ஓகே, நீங்கள் இப்போ டிப்பிக்கலாக பார்க்கலாம் சொசைட்டிலோ நம்ம வீட்டில் குழந்தைகளாவது இவங்களாவது யாருக்கு இந்த விஷயங்கள் வயசானவங்களுக்கே வருதில்லைன்னு அப்புறம் எங்கே பாருங்கோ. ஏன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாழ்க்கை நடத்திட்டா என் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க மாட்டியா, வேலைக்கு போக மாட்டியா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, என்ன ருஷிகள் எல்லாரும் குரஹஸ்தர்களா இல்லையா? நீ தப்பாக பாவிச்சுக்கிறே. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உடனே என்னமோ வைராக்கியம் இல்லை, நல்ல மனுஷனாக வாழுவேன், தர்மமாக வாழுவேன், நல்ல குடும்பம் நடத்துக்கோ, குழந்தைகளும் வைஃப் எல்லாம் இருக்கட்டும், வீடு வச்சுக்கோ, பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் என்ன சித்தம் சுத்தி பண்ணி இந்த கர்மெல்லாம் என்னை வந்து மோட்சத்துக்கு கொண்டு போகணும், பகவானுக்கு நான் செய்கிறதெல்லாம் பிடிக்கணும் அப்படியே நீ நினச்சிக்கிட்டு வாழ, அவ்வளோதான். அதனால் அப்படி நினச்சிக்கூடாது. ஆனால் இந்த காலத்தில் கேர் பண்ண மாட்டான், பெரியவங்க சொல்கிறது கேர் பண்ண மாட்டான். அவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியுமானே சொல்லுவான். அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்கன்னையும் கேட்க மாட்டான். படித்தவன்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரம். சாஸ்திரம் அதையும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். சாஸ்திரம் நீ படிக்க முடியாது, உனக்கு டைம் இல்லை, நீ வேறு ஏதோ படிச்சுட்ருக்க. சரி, அது ஏதோ வாழ்க்கை நடத்திட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பெரியவங்க தானே சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு கொஞ்சம் காது கொடுக்கணும் இல்லையா? எவ்வளவு திமுற அகங்காரமாக இருப்பான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட காலையில் எழுந்திருச்ச உடனே பல்லு தேய்க்கிறதுன்னு கூட பண்ணாமல் இருக்கிற லைஃப் ஸ்டைல் ஆகி போயிடுச்சு. அதெல்லாம் சாஸ்திர விருத்தம். நான் ரொம்ப பெருசாக சாஸ்திர விதி என்ன, இதை யக்னம் பண்ணு யாகம் பண்ணில்ல, எல்லாருக்கும் சாஸ்திர விதி இருக்கு. என்னது ஸ்வதர்ம அனுஷ்டானம். உனக்கு என்னன்னு இது சொல்லியிருக்காருல்ல, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர யாரெல்லாம் என்ன பண்ணணும், அவங்க ஸ்வதர்மம். நீ எங்கே இருக்கோ அது அந்த இடத்துல அந்த டைமுக்கு என்ன பண்ணணும்னு அது பண்ணும். ஸோ அந்த மாதிரி இவன் பண்ணாதனால காமகாரதா. சாஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கல, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கல, எதையும் பண்ணல. அவன் வந்து ந அவாப்னோதி சித்திம், அவனுக்கு சித்தம் சுத்தி ஆகாது. இங்கே சித்திமன்னு அர்த்தம் சித்தம் சுத்தி ஆகாது. கர்மம் எதுக்கு பண்ணுறேன்னா சித்த சுத்திக்காக தான். உனக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு, உனக்கு இப்படிப்பட்ட வியவஸ்தா, குடும்பம், அவங்க எல்லாம் பகவானை கொடுத்த, நீ எதில் வளரணும், அதில் இரு, அதில் வளரு, அதில் வந்து வெளியே வந்துரு. எப்படி அம்மா வயிற்றில் இருக்கணும், அப்போதான் நான் அங்கே உருவாகிறேன். அங்கே இரு, அங்கே கொஞ்ச நாள் வளரு, ஆனால் வெளியில் வரணும். கர்மயோகம் அப்படி தான். அதனால் இவன் வந்து நான் ஆவாப்னோதி, இவனுக்கு சித்தம் சுத்தி ஏற்படாது. இல்லை நான் சித்திமன்னா முக்கியமான புருஷார்த்தம் மோட்சத்துக்கு இவனுக்கு வழி தெரியாமல் ஆயிடுவான். அதனால் என்ன தெரியுமா, ந சுகம் ந பராம் கதிம். இங்கே அவனும் சுகமாக இருக்க மாட்டான், அடுத்தவனே நிம்மதியாக இருக்க விட மாட்டான். பரலோகம் சொர்க்கமும் கிடையாது, மோட்சம் கிடையவே கிடையாது. இக பர சுகங்கள் ரெண்டும் போயிடுச்சு இவனுக்கு.
அப்படின்னு சொல்லி 24வது ஸ்லோகத்தில் கன்க்ளூட் பண்ணுறார் பகவான் இந்த அத்தியாயம். இப்போது சாஸ்திரம் நம்பாதவனை பற்றி சொல்லிட்டாரு. இப்போது அதனால் என்ன புரிஞ்சிச்சு? மோரல் ஆஃப் த ஸ்டோரி, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் கார்ய வியவஸ்திதோ ஜ்ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி. அதனால ஏ அர்ஜுனா, அவங்களுடைய கர்மத்தினை செஞ்சுக்கிட்டே கர்மத்தினை பந்தம் பண்ணிக்காம இப்போ சொன்ன மாதிரி கர்மத்தில் செய் வளரு, வெளியில் வந்துடும். கர்ம பந்தம் ஆகக்கூடாது, கர்ம ரோகம் ஆகக்கூடாது, கர்ம யோகமாக இருக்கணும். இங்கே சாஸ்திரம் தஸ்மாத், அதனால சாஸ்திரம் பிரமாணம். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இதுதான் பண்ணணும், அது பண்ணக்கூடாதுன்னு இது யார் சொல்லுவான்? சாஸ்திரம் தான் சொல்லணும். அப்போது சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு யார் சொல்லுவான்? அதுதான் பெரிய பிரச்சனை. நான் ஆஸ்திகர்களாகவே ஆகிடுறாங்க நியூ ஜெனரேஷன் எல்லாரும். இவங்களோட மாடர்ன் முன்னாடி இருக்கிற அதெல்லாம் போதும், பணம் சுகம் போகம் அந்த ஊர் இந்த நாடு இல்லைன்னு போதும். சாஸ்திரம் பிரமாணம் என்னதுக்கு? காரிய அகாரிய வியவஸ்திதோ. இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது நல்லது, இது கிட்டதானது. இப்படி அடிக்கடிக்கு யாரோ வந்தால் மாற்றிட்டானே, இது வேறே. அந்த காலத்துக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு எதுவும் சில சின்ன ரூல்ஸ் மாறுறது வேறே. பட் இவ்வளோ நாள் நம்ம பேசின இந்த தெய்வ அசுர குணங்கள் இது ஏதாவது யாருக்காவது மாறுமா? எந்த யுகத்திலாவது மாறுமா? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் போனாலும் மாறுமா? எல்லா மதத்துக்கு சேர்ந்தது இது, எல்லாருக்கும் வேணும் இது. அப்படி காமனாக அது ருஷிகள் வேதம் அனேதுன்னா அது இனிமேல் எப்போ எந்த காலத்திலாவது கூட அது பிரயோஜனப்படுற மாதிரி இருக்குது. ஏதோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் అనేది லோக்கலாக வேறே. நீங்கள் சாஸ்திரம் விதி அண்ணா நீங்கள் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் எடுக்கக்கூடாது. எங்கள் ஊரில் 5 விளக்கு வைப்பாங்க, நீங்கள் 3 தான் வச்சுட்டீங்க, 2 தான் வச்சுட்டீங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாது. யூ ஆர் எட் த எல்கேஜின்னு அர்த்தம். எங்கள் ஊரில் 5 தேங்காய் உடைப்பேன், நீங்கள் 10 எடுப்பீங்க. சில்லி கொஸ்டின்ஸ். அதெல்லாம் லோக்கலில் அங்கங்கே யாரோ ஏதோ காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல கணக்கு சொல்கிறதுக்கு குழந்தைக்கு 1 2 இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. நான் 8th 10th வந்து கூட மிஸ் இருங்க 1 2 3 மிஸ் இப்படி சொல்லுவியா? அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் கேட்டால். சரியா? அதில் உளுந்து போகக்கூடாது. இந்த நிலைக்கு இது அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் அது யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அவங்களே நம்ம ஒன்றும் குற்றம் சொல்ல வேண்டாம். அவங்க பாட்டு அவங்க பண்ணிக்கிட்டோம். அவங்களும் ஒரு நாளைக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு வருவான். அதனால் அவங்கள ரொம்ப நம்ம தாழ்த்தனமாகவும் பார்க்கக்கூடாது. ஏதோ பூஜை பண்ணிக்கிறாங்க, கொலு வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டோம். பட் ஐ ஹவ் க்ரோன் அப். என்னை திருஷ்டியில் இப்போ அதெல்லாமே பவித்திரந்தான், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தான் எனக்கு இந்த நிலைக்கு கொண்டு இப்போ அந்த ஞான விஷயத்தின்னு புரிஞ்சுக்கிற வேண்டிய திறமை கொடுத்தது, எனக்கு புரியறது, பாக்கியம் கிடைச்சதானே உணரணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய வியவஸ்திதோ. வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, வென், ஹவ் எல்லாமே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால இந்த சாஸ்திரத்தை நீ காப்பாற்றிட்டே இருந்துட்டு இது நீ வச்சுட்டே இருக்கிறதுக்காக தான் இந்த பிராமணர்களே ஒரு வியவஸ்தனை வேதமே அந்த காலத்திலேயே வச்சிருக்கேன். இவங்களுக்கு வேற இன்னொன்று வேலை கிடையாது. ஓகே, ஆசையோடு அவங்க எந்திலும் இறங்கக்கூடாது, தெரியுமா? அவங்கள அப்படி வச்சிருக்கேன். அப்படிதான் என்ன வரும் எவ்வளோ வருமானு பார்க்காம சாஸ்திரம் அந்த வேத விதியிலேயே இருந்துட்டு அனுசரிச்சுட்டு அவனுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்தால் தான் லோகத்தில் அடுத்தவங்களுக்கு வழிகாட்ட முடியும். இப்போ அது ப்ரொஃபஷன் ஆகி பிஸ்னஸ் ஆகி போச்சுன்னா என்ன பண்ண? யாரோ இப்படி ஒருத்தராவது உட்காந்து ஏதோ சொல்லணும், சொல்லிட்டா 10 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவங்கள எல்லாரும் சொல்லணும். இப்படி அவங்க எல்லாரும் இதுக்காக தான் இருக்கணும். வயத்து பொழுப்பு எப்படி இருக்கும்? பகவான் பண்ணுவார். எனக்கு என்னோட ஜென்மம் என்னோட தர்மம் அதேன்னு சொல்லிட்டு இருக்கணும்.
வைதிக தர்மம்னு அவங்களுக்கு 100% அவங்களுக்கு அது கொடுத்து, அதில் தியாகம் நிறைய இருக்கும். அதனால சிம்பிள் லிவிங் இருக்கணும், அவங்களுக்கு ஹை திங்கிங் இருக்கணும் அண்ட் சொசைட்டிக்காக. காரியகார வியவசிதம் ஜ்ஞாத்வா, அதனால் இது தெரிஞ்சுக்கிட்டு சாஸ்திர விதினா உக்தம். ஸோ அந்த வழியில் அப்படி கர்ம கர்த்தும் அரசி. அர்ஜுனா, உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு சந்தேகம் வந்துச்சுல்ல, யுத்தம் பண்ணணுமா வேண்டாமான்னு, நீ உன்னோட சாய்ஸ்னால யுத்தத்துக்கு வரல அர்ஜுனன். லாஸ்ட் 2-3 பாயிண்ட்ஸு, அர்ஜுனன் அவனோட சாய்ஸுக்காக வரல, கம்பல் பண்ணப்பட்டு வந்துட்டான் யுத்தத்துக்கு. வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் கூட நம்ம லைஃபுக்கு நம்ம சாய்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டில் அந்த அம்மா வயிற்றில் பிறந்தோம். யாருக்காவது இருக்கா அந்த ஞாபகம்? ஐ செலக்டட் சார், நான் போத்தி சில்க்ஸ் போய் அந்த சாரி செலக்ட் பண்ண மாதிரி இந்த அம்மா வயிற்றில் நான் பிறக்கணும்னு செலக்ட் பண்ணேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாருக்காவது தெரியுமா அப்படி நடந்துச்சா? சாய்ஸ்லெஸ் பர்த். அப்புறம் போகிறது யாருக்காவது சாய்ஸ் இருக்கா? நான் கொஞ்சம் தள்ளி போட்டேன், டிக்கெட்டு மாற்றிக்கிட்டேன். அப்படி எனிபடி? இப்போ வரைக்கும் யார் இல்லை அப்படி. இனிமேல் யாரும் அப்படி இருக்க மாட்டான். அப்போது பிறக்கிறதுக்கு சாய்ஸ் இல்லை, போகிறதுக்கு சாய்ஸ் இல்லை. இங்கே நடுவில் இருக்கிறதுல மட்டும் எப்படி உனக்கு சாய்ஸ் இருக்கும்? அந்த சாய்ஸ்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ் தான் சாஸ்திரம் சொன்னபடி நிறுவனம். சாஸ்திரம் தானே, என்ன சாய்ஸ் ஒன்றும் கிடையாது. ஏன் இங்கே கூட பிராரப்தம்னு எனக்கு தெரியாது. எப்போ கஷ்டம் வரும், எப்போ துக்கம் வரும், எப்போ வியாதி வரும், என்னமே தெரியாது எனக்கு. தெரியுமா இருக்காது முன்னாடி? ஜோதிஷகர் கேட்டு போனால் கூட ஏதோ 2-3 சொல்லி எல்லாம் நடக்கணும், எல்லாம் சத்தியமாகணும்னு அவசியம் இல்லை. அது ஏதோ நம்பிக்கை போகிறோம். பட் ஸ்டில் த சீக்ரெட் இஸ் அ கர்மா. த லா ஆஃப் கர்மா சீக்ரெட்டாகவே இருக்குது, யாருக்கு தெரியல. அப்போது என்னதான் சாய்ஸ் இருக்குது? நீ ஏன் இங்கே படாத பாடுபட்டு என்னோடய சாய்ஸுக்குன்ற? அதனால தான் உன்னை கைட் பண்ணி உன்னை நல்லதுக்காக இப்படி சாய்ஸ் இல்லாத ஒரு ஜென்ம பிறந்ததுனால இங்கே நீ கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் துக்கப்படக்கூடாது. அப்படி இருந்தால் கூட நீ நல்லவனாக வரணும்னு வேத மாதா குரு கிருஷ்ணா அவ்வளோ ஆசைப்பட்டு சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணன்றார். உன் நல்லதுக்காக தான். அது என்ன சாஸ்திரத்துக்கு என்ன போச்சு, வேதத்துக்கு அது என்ன பூதமா? வேதம் நீ நான் பண்ணலன்னு நான் நாளைக்கு கொச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன்னு சொல்லுறதா? ஏதாவது ராஜா பொலிட்டிஷியன் மாதிரி இவங்களை எல்லாம் இப்படி பண்ணுறேன்னு கண்ணுக்கு தெரியறதா சாஸ்திரம் என்னன்னு? ஏதோ புஸ்தகம் வந்துச்சு போன்றோம், கண்ணுக்கு தெரியல. தர்மம் கண்ணுக்கு தெரியுமா? அதிருஷ்டமாகவே இருக்கு. ஆனால் நடக்க வைக்கிறது அதுதான். எனக்கே தெரியும், நான் நல்ல வழியில் இருக்கும்போது நான் உள்ள எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக திருப்தியோடு இருக்கான்னு தெரியும். நான் நல்ல வழியில் இல்லை అనేది எனக்கு தெரியும் போது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு அடிமையாயிட்டு அப்படியே போகிறேன். அதனால ஸ்ட்ரென்த்துன்னு வளர்த்துக்கோ. அர்ஜுனா, நீ சாஸ்திரம் பற்றி என்கிட்ட அவ்வளோ ஆர்கியூ பண்ண முதல் அத்தியாயத்தில், சரியா? அதுக்கு தான் இங்கே சாஸ்திரவனே வார்த்தை பகவான். அர்ஜுனனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, சாஸ்திரத்தை நமக்கு அனுகுணமாக இருக்கும்போது நமக்கு வசதியாக பேசிக்கிறது. அர்ஜுனன் அப்படி தான் பேசிட்டான். அவன் பேசுனது எல்லாம் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் சாஸ்திரம் ஒத்துக்காது. இந்த இடத்துல நீ இப்போ யுத்த பூமிக்கு ஒரு க்ஷத்ரியனாக இருந்து தர்ம யுத்தம் செய்ய வேண்டாவன்னு நீ இப்போ இதெல்லாம் பேசக்கூடாது. அதுதான் ஞாபகப்படுத்துகிறாரு. யூ டூ வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ. கீப் திஸ் நாலேஜ் இன் யுவர் மைண்ட் அண்ட் பி ஹாப்பி. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.